ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஓட்டர்ஸ்க்கான எனுமரேஷன் ஃபார்ம் எஸ்ஐஆர் வாக்காளர் கணக்கீட்டு படிவம் வந்து இப்போ நிறைய பேரெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதில் அந்த ஃபில் பண்ணும்போது கடந்த எஸ்ஐஆர் 2005 என்னுடைய பெயர், என்னுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே சர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதன் மூலமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் நிறைய வந்து வீடியோ போட்டிருந்தோம். பட் இருந்தாலும் 2002 2005 நான் ஓட்டு போடக்கூடிய அந்த வாக்குச்சாவடியினுடைய கம்ப்ளீட் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க முடியுமா, பிடிஎஃப் ஃபைலில் பார்க்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான அப்டேட் இப்போ வந்துருக்குது. ஸோ 2002 மற்றும் 2005 உங்கள் தொகுதியில் உங்களுடைய வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களின் பெயர் பட்டியல் நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த மாதிரி வந்து பார்க்கலாம். வாக்காளர் பட்டியல் 2005. இது எந்த தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் தொகுதிக்கு நான் உதாரணத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எப்படி வந்து 2002 2005 வாக்காளர் பட்டியலை ஆன்லைன் மூலமாக பார்க்குறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆன்லைன் மூலமாக இந்த எனுமரேஷன் ஃபார்மை எப்படி நம்ம சப்மிட் பண்ணுறது, அல்லது ஆஃப்லைன் மூலமாக எப்படி இந்த எனுமரேஷன் ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணுறது, எழுதி எப்படி கொடுக்கறது, மூணாவதாக ஒன்ஸ் நீங்கள் எனுமரேஷன் ஃபார்ம் எழுதி கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கான ஸ்டேட்டஸை வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய வெப்சைட்டில் கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஓட்டர் லிஸ்ட் பிடிஎஃப் எஸ்ஐஆர் 2002 2005 அப்படின்னு சொல்லி இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா மாவட்டத்துலேயும் இருக்கக்கூடிய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா காமன் லிங்க்கு தான். ஸோ நீங்கள் எதனா ஒரு மாவட்டத்தை வந்து ஓப்பன் பண்ணி அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ டேரெக்டாக நீங்கள் மாவட்டத்தை போய் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த 2002 மற்றும் 2005 இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நேராக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் 2002 ஒரு வாக்காளர் பட்டியலில் தேடுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் போய்ட்டு மாவட்டம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சேலம் மாவட்டம் உதாரண எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். அடுத்ததாக சட்டமன்ற தொகுதியை வந்து செலக்ட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு பாகம் என்ன, அதுக்கப்புறம் நேம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பார்ட் நம்பர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா வாக்குச்சாவடியினுடைய நம்பரு, வாக்குச்சாவடியின் பெயர், எந்த ஸ்கூல் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ வாக்குச்சாவடி நம்பர் 36, இது வந்து வாக்குச்சாவடியினுடைய பெயர். அது கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கணும். கொடுத்துட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் வாக்காளர் பட்டியல் 2002 வாக்காளர் பட்டியல் வந்து வந்துருச்சு. திருத்தத்தின் விவரங்கள், திருத்தப்படும் ஆண்டு 2002, திருத்தத்தின் வகை சிறப்பு முறை திருத்தம். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் அப்படியே கீழே செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே அப்போ வந்து தூக்கியிருக்காங்க. ஸோ அந்த வாக்காளர் பட்டியல் தான் இது. இதில் போயிட்டு இது ஃபஸ்ட்டு பெயர், அட்ரஸ், வீட்டு முகவரி, இப்போ சீரியல் நம்பர், இதுதான் வந்து சீரியல் நம்பர். நீங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க தொடர் எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து சீரியல் நம்பர். பார்ட் நம்பருங்கிறது சீரியல் நம்பருங்கிறது என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். பார்ட் நம்பர் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் வாக்குச்சாவடியினுடைய நம்பர் தான் வந்து பார்ட் நம்பர். சீரியல் நம்பருங்கிறது இந்த பட்டியலில் உங்களுடைய பெயர் எத்தனாவது இடத்துல இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் 104 உங்களுடைய பெயர் இருக்குது அப்படின்னா 104 அப்படிங்கிறது தான் உங்களுடைய சீரியல் நம்பர். அப்புறம் வீட்டு எண்ண, வாக்காளர் பெயர், உறவு முறை கொடுத்துருப்பாங்க, உறவு முறையின் பெயர் கொடுத்துருப்பாங்க, இனம், வயது வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் காலமில் வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர் அடையாள எண் கொடுத்துருக்காங்க. இதான் வந்து அந்த 2002 வாக்காளர் பட்டியலில் உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு நம்பர். ஸோ இதன் மூலமாக நீங்கள் பெயர் வச்சு வந்து தேடி பார்க்கலாம். பட் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம். பட் உங்களுக்கான அந்த பட்டியல் வந்து உங்களுக்கு தேவைப்படுது 2002 2005 அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணி பொறுமையாக உட்காந்து இந்த சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம், தேடி பார்த்துக்கலாம். இதில் சர்ச் பண்ண வந்து முடியல, ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா கண்ட்ரோல் F கொடுத்து நம்ம சர்ச் பண்ணலான்னு நினச்சோம். பட் வந்து பண்ண முடியல. வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கன்வெர்ட் டு அந்த ஆன்லைனில் வந்து நிறையா ஆப்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ வேர்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு உங்களால் சர்ச் பண்ண முடியுது அப்படின்னா கீழே கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். அதே மாதிரி 2005 பிடிஎஃப்பும் நீங்கள் சேம் தான். மாவட்டம், சட்டமன்ற தொகுதி, பார்ட் நம்பர் அது கொடுத்துட்டு வாக்குச்சாவடியினுடைய பெயர் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம்.
அந்த 2002 2005க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் லிஸ்ட்டை மொத்தமாகவே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.